வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் பிப்ரவரி 8ஆம் தேதி, அதாவது இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. தங்கள் குடும்ப அட்டையில் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டும் அல்லது குறைகள் இருந்தால் அதனை சரி செய்து கொள்ள பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாமை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். அது மட்டுமல்லாமல் வயது மூப்பு காரணமாக நியாய விலை கடைகளில் பொருள் வாங்க நேரில் வர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். மேலும் உங்கள் பகுதியில் உள்ள பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றின் சேவைகளில் குறைபாடுகள் இருந்தாலோ, பொது விநியோக கடைகளின் பொருட்கள் தனியார் சந்தையில் விற்கப்பட்டாலோ அது குறித்து புகார்கள் ஏதேனும் இருந்தால் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம். இதனையடுத்து உங்கள் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இந்த மக்கள் குறைதீர் முகாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் குடும்ப அட்டைதாரர்கள் அவர்களுக்கு இருக்க குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வகையில் பிப்ரவரி மாதத்திற்கான குறைதீர் முகாம் 8ஆம் தேதி, அதாவது இன்று நடக்க இருக்கு. இது காலையில் 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை நடக்கும். ஸோ உங்களுக்கு ரேஷன் அட்டையில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், உங்கள் பெயரை நீக்கணும், இல்லை சேர்க்கணும், மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும், எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த முகாமுக்கு போனீங்கன்னா நீங்கள் எளிதான முறையில் பண்ணிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் மீது உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்ததுன்னா, அது மட்டும் இல்லாமல் ரேஷன் ஊழியர்கள் மேலே ஏதாச்சும் புகார்கள் இருந்ததுன்னா நீங்கள் இந்த முகாமில் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்களில் நிறைய இடத்துல வெளி சந்தைகளுக்கு விற்பனையும் செய்கிறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த முகாமில் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த முகாமில் கலந்துட்டு உங்கள் குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.